பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த அரோரா சரியான ஃப்ராடுங்க. பலூனக்கா விஷம் 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 விஷப்பாட்டில் இதுதான். கமருதீனை லவ் பண்ணலங்கிற நண்பனுங்கிற அப்புறம் எதுக்கு போய் தனியாக உட்காந்து தப்பாக பேசுகிற கமருதீனை பற்றி. அரோரா சொல்லுது நான் கேமுக்காக பண்ணுறேன்னு நீங்கள் என்ன அக்யூஸ் பண்ணுறீங்கள. பாரு சொல்லுது டேய் அது என்னோட கருத்து, நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன், எந்த மாடுலேஷன் வேணாலும் சொல்லுவேன், இதுக்கு பிக் பாஸு நீ அதை எடுத்துக்கிறதும் அந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிற எப்படி எடுத்துக்காமல் இருக்க போகிறங்கிறத உனக்கு அறிவை பயன்படுத்தி உனக்கு அறிவு இருந்தால் எப்படி எடுத்துக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அடுத்தவன் சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. உடனே உட்காந்து அங்கேருந்து ஆதிரி பார்க்குது, நல்லா பற்ற வச்சுது, நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேவலமாக இவளை திரும்பி ரீஎன்ட்ரி விட்டது தப்பாக போச்சுங்க. எப்ஜே கிட்ட போய் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இவங்களே வந்து கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. பாரு வந்து கரெக்டாக சொல்லுது, இப்போ இவங்க பண்ணுறதுக்காக நீங்களும் அது மாதிரி பண்ணுவேன்னா அப்போ தப்பான விஷயத்தை எடுத்துக்கிட்டு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அரோரா நீங்கள் ரொம்ப உத்தமி மாதிரி பேச போடக்கூடாதுமா. அரோரா ஹர்ட் ஆகுது பார்வதி, இப்படி பேசாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஊர்வாயை கூட அடைச்சிடலாம் போல், ஆனால் வந்து பார்வதி வாய் யாராச்சும் அடிக்க முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கு. கேவலமாக பண்ணுதுங்க அரோரா. அரோரா மாதிரி ஒரு எச்சையை பார்த்ததே கிடையாது. அது எச்சை தான். துஷார் எச்சை, எப்ஜே கிட்ட எச்சை, கமருக்கிட்ட எச்சை, எச்சி சோறு அது. பாரு சொல்லுது நான் பொதுவாக மட்டும்தான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க பாரு. பொதுவாக சொன்னேன் அப்படின்னு ஒரு மாடுலேஷன் சொல்லுவீங்களா, அது கேவலமாக இருக்குது, நாட் நைஸு. அது என்னோடய வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனு, அதை நீ கேட்குறதுக்கு நீ யார் பரதேசி அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு இது போட்டு பொழக்குது. அந்த பக்கம் அரோரா வந்து இதை ட்ரை பண்ணுது, எப்படியாவது என்னென்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலான்னு அரோரா ட்ரை பண்ணுது. அது நடக்காதுமா பாருக்கிட்ட. பாரு வச்சு கிழிச்சிருவா, புரியுதா? உன்னை கிளியும் கிழிச்சிருவாங்க. இதில் ஆதிரி தான் இந்த வேலையை பார்த்து விட்டது. ஆதிரி கேம் ஆட சொன்னால் வினோத்து, கமுரு, பாருவை டார்கெட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு தெரிஞ்சு மாமா டிவி வந்து இவங்க 3 பேரையும் டார்கெட் பண்ண சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க போல், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு டார்கெட் பண்ணிக்கின்ட்டு. அதாங்க டவுட்டாக இருக்குது. ஏன்னா எப்ஜே கிட்ட போய் விளையாட சொன்னால் எப்ஜே வந்து முடிச்சு விட்டாங்க. அதையே எப்ஜே கிட்ட போய் கேம் ஆடுறது ஒன்றுமே இல்லை அவளுக்கு. அது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனு, அதை நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணக்கூடாது அரோரா. நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. தட்ஸ் நாட் லுக்ஸ் நைஸா. நீ வந்து சரியான ஃப்ராடு, பக்கா ஃப்ராடுங்க. போய் கமருதீனை போய் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுதுங்கிறீங்களா? அந்த நகையை பிச்சுட்டான்னு கமருதீனை தாக்குறது. ஃப்ரெண்டு தானே உடனே போய் உட்காந்துக்கிட்டு பின்னாடி போய் தப்பாக பேசுதுங்க. அவன் ஃபஸ்ட்டு வாரமே இந்த ரெமோ கட்டை போட்டிருந்தான்னா அவன் பக்கத்துலேயே நான் போயிருக்க மாட்டேன். எப்படி அப்போ நீ வந்து காட்சிக்காக தானே போயிருக்க? அவன் அழகாக இருக்கான், அவன் தாடிலாம் வச்சுக்கிட்டு நல்லா கும்முன்னு இருக்கான், முரட்டை பீஸாக இருக்கான். அன்றைக்கி அவன் சொன்னான் வெளியில் போய் எதுவும் ஃபீலிங்ஸ் இப்படியே இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு நீ வந்து கட்டி பிடிக்க சொன்ன? அப்போ மேட்ரு போகிறதுக்காக பழகிருக்க, வெளில போய் மேட்ரு போகலான்னு பார்த்துருக்கேன். துஷார் ஒரு மேட்ரு, அப்புறம் வந்து கமருதீன் ஒரு மேட்ரு, அடுத்து எப்ஜே. அப்படி தான் நீ பண்ணுறது பூரா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து கழட்டி விட்டோன்னு போய் தப்பாக பேசுகிற உட்காந்துக்கிட்டு. இது என்ன காவிய காதலா? இது ஒரு கன்றாவிய காதல்னு நீ நேற்று போய் உட்காந்து. நீ ஃப்ரெண்டு தானம்மா, ஏம்மா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? வினோத் சரியாக தான் கேட்டார், நீ ஃப்ரெண்டு தானே எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னியான்னு அடித்து முடிச்சு விட்டார். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.